லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாஷிகாராய தீமகே தன்னோ ராமானுஜாரிய பிரச்சோதயாது. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதிருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலிமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2715வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்த திருமொழியினுடைய 76வது பாசுரத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் தனியனை சேவிப்போம். கருவிருத்த கொய் நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் ஒரு வீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகியோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 76வது பாசுரம். மாலை பொழுது கொடுக்கக்கூடிய வருத்தத்தை தலைவி சந்திரனை கண்டு வருந்தி நெஞ்சத்திற்கு கூறுவதான பாசுரம். இடம்போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் தன்துழாய் வடம்போது இணையும் மடநெஞ்சமே. நாங்கள் வெள்வளைக்கே விடம்போல் விரிதல் இது வியப்பே. வியன் தாமரையின் தடம்போது ஒடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண் திங்களே. மடப்பம் மிகுந்த என்னுடைய நெஞ்சமே என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறாள் தலைவி. எம்பெருமான் திருவிக்கிரமாவதாரத்திலே பேருரு கொண்டு இந்த உலகம் அத்தனையும் அளந்தான். அப்போது அவனுடைய திருவடிகள் உலகமெங்கும் நிறைந்திருந்த அந்த காலத்தில் அவனுடைய அழகுமிக்க அந்த திருவடியிலே குளர்ச்சி புரிந்ததுமான துளசி மாலையை சாத்தியிருந்தார்கள். அந்த துளசி மாலை எனக்கு கிடைக்கவில்லையே என்று நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். வெண்மையான சந்திரன் இருக்கிறானே, அவனுடைய அகன்ற அழகிய வெண்மையான சந்திரன் அழகிய தாமரை மலர் இருக்கிறதே அதை குவியும்படி செய்வான். மென்மையான குமுத மலர் இருக்கிறதே அதை மலரும்படி செய்வான். அவனுக்கு வெண்மை நிறத்தை கண்டாலே பிடிக்காது. அதனால்தான் நாம் நம் கைகளிலே அணிந்திருக்கிற வெண்மையான சங்கு விளைகளை கண்டதும் தன்னோட விஷம்பொருந்தி கிரணங்களை என் மீது பாய்ச்சி என்னுடைய கைவிளைகள் கழகும்படி செய்கிறான். இனி இது அவருடைய இயல்பு, இதற்காக நீ வருந்தாதே என்று நெஞ்சத்தை கூப்பிட்டு சொல்லுகிறாள் தலைவி. அழகிய ஓமையை அருமையான பொருளில் எடுத்தாளுகிறார் ஆழ்வார். துழாய் வடம் இணையும் என்ற சொற்றொடரை பயன்படுத்தியிருக்கிறார். இது வடம் என்ற சொல் மாலை என்பதை குறிக்கும், மாலையையும் குறிக்கும், பொழுதையும் குறிக்கும், சொல் மலரையும் குறிக்கும் என்பது நமக்கு தெரியும். இணைதல் என்ற சொல்லுக்கு வருந்துதல் என்று பொருள் தருகிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள். வியப்பே என்ற சொல்லில் வரக்கூடிய ஏகாரம் என்கிற வியப்பே என்பது வியப்பு இல்லை என்ற எதிர்மறை பொருளை தருகிறது என்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆக வெண்மையான நிறத்தை கண்டால் சந்திரனுக்கு பிடிக்காது, எனவே தாமரையை மாலை நேரத்திலே மூட செய்கிறான் என்று சொல்லி நான் உலகளந்த பெருமாளுடைய திருப்பாதத்தினுடைய துளசி மாலை கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் இருக்கிறேன். ஆனால் வெண்மை நிறம் பிடிக்காத அவன் என்னுடைய கையிலே அழிந்திருக்கிற வெண்சங்கு வளையல்களெல்லாம் கழலும்படியே நீ நோவுபடுத்துகிறான் என்று சந்திரன் தன்னை மாலை நேரத்து சந்திரனை பார்த்து வருந்துவதாகன பாசுரம். இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். இடம்போய் விரிந்து இவ்வுலகளந்தான் எழிலார் தன்துழாய் வடம்போது இணையும் மட நெஞ்சமே. நங்கள் வெள்வளைக்கே விடம்போல் விரிதல் இது வியப்பே. வியன் தாமரையின் தடம்போது ஒடுங்க மெல்லாம்பல் அலர்விக்கும் வெண்திங்களே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம்
கோவிந்தா 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 கோவிந்தா.